தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இனி வளருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நடிகர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. வராங்க, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்காங்க, நாளை கழிச்சு முதலமைச்சர் அவனுங்க கனவோட வராங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு மட்டும் ஏன் அது நடந்தது? ஏன் அந்த நிகழ்ச்சி நடந்தது? ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 90% அவர் ஒரு சமூக நலவாதி, பொதுநலவாதி, மக்களுக்காக வாழ்ந்தவர். சின்ன வயதிலிருந்தே அனைத்து கஷ்டங்களையும் பட்டு, சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒவ்வொருடைய மனங்களையும் நன்கு அறிந்த ஒரு பெரிய ஒரு தலை சிறந்த தலைவர். 90% அவர் ஒரு பொதுநலவாதி, 10% தான் அவர் நடிகர். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா 62வது ஆண்டு முதல் திமுகவில் அவர் உறுப்பினராகி பல்வேறு பிரச்சாரங்கள் செய்து அண்ணாவின் கொள்கைகளை கூட கிராமங்கள் முழுவதுமாக கொண்டு சென்ற ஒரே தலைவர் நம்மளுடைய எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 67 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனார்னா அதற்கு காரணமும் நம்ம